வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட மாடித்தோட்டம். மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறேன். என்ன அந்த ஸ்கேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ மை வி3 ஆடுன்னு சொல்லி ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 5 ரூபா தராங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் யூடியூப்பில் பார்க்க முடியும். அந்த ஒரு வீடியோவுக்கு 5 ரூபா தராங்க. அதை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க எல்லோரும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, செல்லை நோண்டுறீங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் செல்லை வெட்டியாக நோண்டுறீங்க. அப்படி நோண்டாமல் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோக்கு 5 ரூபா தராங்க. ஒரு வீடியோக்கு ஒரு நாளைக்கு தான் தருவாங்க 5 ரூபா. இப்படி ஒவ்வொரு நாள் இப்படி மாதம் 30 நாளைக்கு 5 ரூபான்னு கணக்கு பண்ணால் 150 ரூபா. ஒரு மாதத்துக்கு 150 ரூபா. பெட்ரோல் காசு கூட வராது. சரிங்களா? இதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். இதில் அடுத்த லெவல் ஸ்டேஜ் மாறணும். இது ஓஎம் சொல்கிறாங்க. ஓஎம்க்கு அடுத்து எஸ்எம், இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போனோம்னா ஒரு 360 ரூபா நீங்கள் கட்டணும். 360 ரூபா கட்டினீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 360 ரூபாய்க்கு ஒரு டானிக் மாதிரி ஒன்று தராங்க. அந்த டானிக்கை நீங்கள் வாங்கி ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும். சரிங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, சேல்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும் அப்படின்பாங்க. இது நம்ம பழைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எம்என்சின்ற எம்எல்எம் ப்ராடக்ட்னு ஒன்று வந்துச்சு. எம்எல்எம் ப்ராடக்டை ஃபுல்லாக இப்படி தான், நான் என்னோடய பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்கிது, என்னோடய ஆடி கார் வெளியே நிற்கிது, இந்த மாதிரி நிறைய கதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்க்க பக்கா கோட்டு போட்டு தான் இருப்பாங்க. பிளேசர் போட்டு தான் வந்து நிற்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடி. வந்து யாரும் நார்மலாலாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நார்மல் ஷர்ட்டில் யாரும் வரமாட்டாங்க. வந்த எல்லாம் பக்கா பிளேசரில் தான் வருவாங்க. ஒரு ஹோட்டலில் தான் வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ணி ரூம் புக் பண்ணி பஃபே சிஸ்டம்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து 2வது பார்ட்டில் வந்து அவர் காட்டியிருப்பார். யாருன்னா அந்த ஹீரோ வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் டேப்பில் பிடிச்ச தண்ணி எடுத்து இந்த 100 சொட்டு இருக்கும், ஒரு சொட்டு 1 ரூபா வீதம், 100 சொட்டு 100 ரூபான்னு சொல்லி விற்பார்ல, அந்த கான்செப்ட் தான். வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. அந்த டானிக்கு குடித்தா மலச்சிக்கல் ஈஸியாக போகுதுன்றாங்க. மலச்சிக்கல் போனதுக்கு வாழைப்பழம் சாப்பிட வேண்டியதாங்க. அதை விட பெரிய என்னங்க இருக்குது உங்களுக்கு? அதை விட பெரிய லெவல் மருந்து வேறு எதுவுமே கிடையாது. இது ஒன்று போடுறாங்க. இது ஒரு 360 ரூபா. அடுத்து என்ன செய்கிறாங்க, கேப்சூல் வாங்குறதுக்கு 3600 ரூபா கேப்சூல். அதே மாதிரி சோப்பு, ஹெர்பல் சோப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட்மேட் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட்மேட் சோப்பில் அதிகபட்ச விலையை வந்து காதியில் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இந்த 100 ரூபா பொருளை அவங்க விற்கிறது 450 ரூபா. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து அடுக்கடுக்காக வருது. அது ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. அந்த சார்ட்டில் வந்து அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. இதுதான் அந்த சார்ட். இந்த சார்ட்டில் வந்து கடைசி எண்டில் வந்து நீங்கள் 54,400 ரூபா சம்பாதிக்கலாம். எவ்வளோ? 5 ரூபாலேருந்து 54,400. ஆனால் 54,400 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 1,20,000 ரூபா. 1,20,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா மாதம் 54,000 ரூபா வரும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கல. ஆனால் இதை நம்பி போட்டு அவன் போயிட்டான்னா உன்னோட 1,20,000 நாமத்தை போட்டு போயிட வேண்டியதான். வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து எப்படி இதை மார்க்கெட் பிடிக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க நாங்கள் வந்து சும்மா தான் இருந்தோம், வீட்டில் சும்மா தான் இருக்கோம், சும்மா இருக்க நேரத்தில் செல்லை நோண்டோம்னா எங்களுக்கு காசு வருது. எதுக்கு? இது வந்து ஒரு ஸ்கேமு தான். நம்ம ஒரு 2012 அந்த மாதிரி டயத்தில் ஈமு கோழி விற்றாங்க பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் சரௌண்டிங்கு, கோயம்புத்தூர் ஈரோடு சரௌண்டிங்கில் ஈமு கோழி. இந்த ஈமு கோழி வாங்கி வளர்த்திங்கன்னா நாங்களே கோழியை கொடுத்துருவோம், நாங்களே தீவனம் கொடுத்துருவோம், நீங்கள் பராமரிக்க போகிறீங்க, அதோட முட்டையை எடுத்துருவோம், கழிவு எடுத்துருவோம், அதை கறி எடுத்தோம்னா நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி வளர்த்து கொஞ்ச நாள்லேயே அது வந்து ஃபெயிலியர்னு சொல்லி வெளியே போச்சு பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான் இந்த MV3 ஆடு, மை MV3 ஆடு. இந்த ஆடில் வந்து இன்றைக்கி நான் வந்து சின்னதாக ரிஜிஸ்டர் பண்ணேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். என்கிட்ட 10 பைசா கிடையாது, நான் 10 பைசா தர மாட்டேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். உங்கள் மொபைல் நம்பர் வேணும், உங்கள் பேர், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலு, இது மட்டும் தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணான்னாங்க. அதே மாதிரி போட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோ போனாலும் அது என்ன சொல்லுன்னா, இன்னைக்குடைய கோட்டா வந்து முடிஞ்சு போச்சு, ஸோ நீங்கள் நாளைக்கு தான் திருப்பி வாங்க. நாளைக்கு வந்தீங்கன்னா திருப்பி மழையபடி 5 ரூபா. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, யூடியூப்பில் போட்டிருக்காங்க அந்த இதை வந்து, அந்த லிங்க் வந்து யூடியூப் வழியாக வருது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா என்ன கேட்குறேன், வீடியோக்கு நடுவில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நிற்கிது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு 3 தடவை கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டே வந்து கடைசியில் கீழே கேப்சான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேப்சாவை கிளிக் பண்ணி அதை என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு 5 ரூபா வருது உள்ளே. ஆனால் அது 5 ரூபாயுமே முழுசாக வராது. 5 ரூபாவில் 4,000 ரூபா தான் உங்கள் காசு, 50 காசு அவங்களோட கமிஷன். அது தனியாக பிரிஞ்சிடும். உங்களுக்கு 5 ரூபாய்க்கு காட்டுற மாதிரி காட்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 ரூபா தான் இருக்குது. 50 காசு ஆட்டோமேட்டிக்காக கமிஷனாகவே பிரிஞ்சிடும். அதை நீங்கள் எடுக்க முடியாது. இது ஒரு விஷயம்.
அவர் யூடியூப்ல போட்டார்னா யூடியூப்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே சம்பாதிக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வரும்போது 1000க்கு எவ்வளோ அமௌண்ட்டு அது உங்களுக்கே தெரியும். அந்த அமௌண்ட் ஒரு வீடியோவுக்கு எத்தனை வியூஸ் போகுது, அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு. அந்த காசு லட்சத்துலேயும் போகலாம், கோடியிலையும் போகலாம். ஸோ அவர் கோடியில் சம்பாரிச்சுட்டு போவார். கோடியில் சம்பாதிக்கிறதுக்கு 5 ரூபா கொடுக்க முடியாதா என்ன? ஒரு வீடியோவுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுக்குறாருங்க. நீங்கள் ஒன்றே சொல்லுவீங்க, 100 பேர் பார்த்தா அவர் 500 தருவார்ல, பார்க்கணும்ல, இருக்குல்ல. அது மாதிரி அவர் ஒரு வீடியோ இல்லை, அவர் ஒரு 100கணக்கான வீடியோ போட்டிருப்பார். இந்த வீடியோவில் போட்டு அவர் சொல்ல, நான் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணேன், நான் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கேன், அதுக்கெல்லாம் யார் காரணம்? உழைப்பு தான் காரணம். கண்டிப்பாக அவரோட உழைப்பு தான் காரணம். ஆனால் அவர் மட்டும் உழைக்கல, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் உழைச்சிருக்காங்க. நான் சம்பாதிக்கிறது அவர் ஒரு ஆள் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க, இவங்க யாரும் சம்பாதிக்கவில்லை. இதுதான். இதில் ஒரு 2-3 அட்வொகேட் போட்டிருந்தாங்க, நல்லா தான் போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னா, இது ஒரு ஸ்கேம், இதை நம்பி ஏமாறாதீங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்டரில் பண்ணி 5-5 ரூபா வாங்கினீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வாங்கிட்டு போங்க. ஒரு மாதத்துக்கு 150 ரூபா வாங்கினாலும் சரி, 250 ரூபா வாங்கினாலும் சரி, உங்களோட விஷயம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு காசை இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்கள் நிறுத்தலைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது பெரிய பூதாகாரமாக விடுச்சு, எல்லா நியூஸ் சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸாக வர்றதுக்கு மூல காரணமாக நீங்கள் தான் இருப்பீங்கன்றதை இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் மக்களே. இதுக்கு மேலே அந்த சார்ட்டை அடுத்த இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நல்லா இருப்போம். என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.